Hello, good afternoon and welcome to Nidas Academy. இன்னைக்கு நாம theories of entrepreneurship பார்க்கிறோம். In the theories of entrepreneurshipல there are 6 types. என்னென்ன types அப்படின்னா classical or economic theories, psychological theories, sociological and cultural theories, modern and management oriented theories, development and motivation based theories, other supporting theories. இன்னைக்கு நம்ம கிளாசிக்கல் ஆர் எக்கனாமிக் தியரி மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா இதுல ஃபர்தரா 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டைப்ஸை நம்ம பார்த்துருவோம். அண்ட் எல்லா டைப்ஸும் நான் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டைப்ஸ்க்கும் அதோட ஃபவுண்டர் யாரு, கான்செப்ட் என்ன, அந்த கீவேர்டு என்னங்கறத வந்து ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு ரிவிஷனுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப கிளாசிக்கல் ஆர் எக்கனாமிக் தியரிஸ் பார்ப்போம். கிளாசிக்கல் ஆர் எக்கனாமிக் தியரிஸ் பார்க்கும்பொழுது அதுல 4 டைப்ஸ் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து இன்னோவேஷன் தியரி. இந்த இன்னோவேஷன் தியரி அப்படின்னு பார்க்கும்பொழுது it was given by Joseph A. Schumpeter. This is the most frequently asked theory in UGC NET management. ஓகேங்களா? So Joseph A. Schumpeter என்ன சொல்றாரு அப்படின்னா, he gives the concept of creative destruction. அது என்ன creative destruction அப்படின்னா, creative destruction means replacing the old ideas, old products, old methods and following the new product, new method, new market and மாதிரி. So entrepreneur is equal to a innovator. entrepreneurங்கிறவங்க வந்து according to Joseph A. Schumpeter innovation theory படி he is completely an innovator. He introduces the entrepreneur introduces the new product, new method, new market and new source of raw material, new organization. So creative destruction is a key word here, which means replacing the old products or old methods, old ideas and following the new one. And இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இந்த ஓல்டன் டேஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து மூவிஸ் எப்படி பார்ப்போம், தியேட்டர்ஸ்க்கு போய் நம்ம பார்ப்போம். பட் இப்போ நம்ம எல்லா மூவிஸையும் நம்ம தியேட்டர்ஸ்க்கு போய் பார்க்கறது இல்ல. வி ஆர் யூசிங் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மூவிஸ் பார்க்கறது இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. ஐ டென்ட் சே தியேட்டர்ஸ்க்கு நம்ம போறதே இல்லைன்னு, வி ஆர் கோயிங், பட் இது அதிகமா மேக்சிமம் இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்னோவேஷன் தியரி. நெக்ஸ்ட் தியரி என்னன்னு பார்த்தோம்னா ரிஸ்க் பேரிங் தியரி. ரிஸ்க் பேரிங் தியரி வாஸ் given by Frank H. Knight. நைட் என்ன சொல்றாரு அப்படின்னா, entrepreneur அப்படிங்கிறவங்க வந்து ஆல்வேஸ் they have to bear the uncertainty. uncertaintyனா என்ன? cannot be calculable risk. ரிஸ்க் என்னன்னே நம்மளுக்கு அந்த இடத்துல சொல்லவே முடியாது, நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணவே முடியாது அந்த entrepreneurனால அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு பிசினஸ் ரன் பண்ணி அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் த அன்சர்டனிட்டி. ஓகேங்களா? சோ அன்சர்டனிட்டினாலே ரிஸ்க் பேரிங் தியரி given by Knight அப்படின்னு ஞாபகம். சோ இது வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், திடீர்னு ஒரு புது ஸ்ட்ரீட் வெண்டார் வராரு, அன்னைக்கு அங்க எவ்வளவு சேல்ஸ் ஆகும், அன்னைக்கு அங்க என்ன ப்ராடக்ட் போகும் அப்படிங்கறது கூட அவருக்கு தெரியாது. அவங்க ஒன்னும் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுட் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரீட்ல பண்ணி விற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் போடுவாங்க. சேல் அன்னைக்கு என்ன சேல் ஆகுதுங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்ங்கிறவங்க தான் வந்து இதுக்கு ரிஸ்க் பேரிங்க்கு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் தேர்ட் தியரி பார்த்தோம்னா எக்கனாமிக் தியரி. எக்கனாமிக் தியரி அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் given by ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா, ஒரு entrepreneurங்கிறவங்க வந்து they have to consider economic factors. என்னது? எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அது என்ன எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்? நத்திங். the capital, labor, market condition and technology. இந்த 4 எக்கனாமிக் ஃபேக்டர்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஆண்டர்பிரினர் அவங்களுடைய பிசினஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எக்கனாமிக் தியரி. சோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கார்மெண்ட் ஃபேக்டரிஸ். இப்ப இந்த திருப்பூர் சைட்லாம் கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த கவர்மெண்ட் ஃபேக்டர்ஸ்ல பார்த்தோம்னா கேபிட்டல் அப்படிங்கறது இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க? மெஷின்ஸ்ல. கேபிட்டல் வந்து மெஷின்ஸ். என்ன மெஷின்ஸ் கவர்மெண்ட் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? டெய்லரிங் மெஷின்ஸ். ஓகே, அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. வெறும் மெஷின்ஸை மட்டும் வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணிட முடியுமா? கவர்மெண்ட்ஸ முடியாது. லேபர், அப்ப யார் வேணும்? டெய்லர்ஸ் வேணும், அந்த லேபர்ஸ் வேணும் அவங்களுக்கு. அண்ட் மார்க்கெட் கண்டிஷன், வெறும் மெஷினும் டெய்லர்ஸும் இருந்தா ஏதோ ஒன்னு ஸ்டிச் பண்ணி கவர்மெண்டா கொடுத்துட முடியுமா? முடியாது. மார்க்கெட் கண்டிஷன், அதாவது ஃபேஷன் ட்ரெண்ட் என்ன, அதை ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த ஆண்டர்பிரனர் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியும். அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுதுன்னா, டெய்லரிங் மெஷின்ஸ் வந்து இனிஷியலி, அதாவது அந்த காலத்துல பார்த்தோம்னா மேனுவல் மெஷின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேனுவல் பெடல், லெக் பெடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து மோட்டார்ஸ் யூஸ் பண்றாங்க, விச் இஸ் அட்வான்ஸ்ட் இன் டெக்னாலஜி. இன்னும் நிறைய எம்ப்ராய்டரி மெஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு, அதை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த எக்கனாமிக் தியரி யூசிங் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான கீவேர்ட். And the last theory in the classical or economic theory அப்படின்னு பார்த்தோம்னா market equilibrium theory given by S.A. Krishna. இவர் என்ன சொல்றாருன்னா, an entrepreneur should always restore market equilibrium. What is market equilibrium? Demand is equal to supply. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, கோவிட் டைம்ல வந்து மாஸ்க், அதாவது ஃபேஸ் மாஸ்க்குக்கும் சானிடைசருக்கும் அதிகமா டிமாண்ட் ஏற்பட்டுச்சு. பட் யாருக்குமே அப்ப மாஸ்க், அதுக்கு முன்னாடி ஃபேஸ் மாஸ்க் யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சானிடைசர் எப்பாவது வெளியே போயிட்டு வந்தா இல்ல வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது யூஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஹேண்ட் வாஷ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ சானிடைசர்ங்கிறது பெருசா இதாகல. அப்போ இந்த சானிடைசர் அண்ட் மாஸ்க் அண்ட் சானிடைசருக்கு கிரியேட் ஆன டிமாண்ட வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்க they have restored the market equilibrium. Demand and supply is equal பண்ணி கொடுத்தாங்க இந்த type of entrepreneurs. Okay, இது அது மட்டும் இல்லாம these people, the market equilibrium theory entrepreneurs, அந்த type of entrepreneurs வந்து they identify price differences and arbitrage opportunities. அது என்ன price differences and arbitrage opportunities அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டோட பிரைஸ் என்னங்க, கோல்டோட பிரைஸ் வந்து மும்பைல வந்து 61,000 வச்சுக்கோங்க, சென்னையில வந்து 70,000 வச்சுக்கோங்க. This kind of entrepreneurs, they will buy the gold in Mumbai, okay, and they will sell it in Chennai. I'm sorry for my handwriting. They will buy the gold in Mumbai and sell it in Chennai. So they get a profit of how much? 9,000. இந்த மாதிரி வேற பிளேஸ்ல டிஃப்ரெண்ட் பிரைஸ் இருக்கிற இடத்துல வாங்கி அத ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கிற இடத்துல செல் பண்றதுக்கு பேர் என்னது? ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? சோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் டிமாண்ட வந்து மார்க்கெட் ஈக்குலிபிரியம் அந்த டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ளைங்கிறத ரீஸ்டோர் பண்ற கைண்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் எந்த தியரியில வராங்க? மார்க்கெட் ஈக்குலிபிரியம் தியரி given by கிருஷ்ணா. There are few more theories. We'll come back tomorrow with the other theories. Okay. Thank you so much for watching and please subscribe and have a great day. Thank you.